உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரர் எலான் மஸ்க் ட்ரம்போடு தற்பொழுது நெருக்கமாக இருக்கிறார். அமைச்சராக அவர் பதவியேற்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறார். நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் இருக்குது இல்லையா, இஸ்ரோவை பொறுத்தவரை நாம் ஒரு செயற்கைக்கோளை ஒரு ராக்கெட்டில் வைத்து அனுப்ப வேண்டும் என்றால் 4 டன் எடை கொண்ட செயற்கைக்கோளை நம்மால் அனுப்ப முடியும். ஆனால் இந்த முறை விஞ்ஞானிகள் டிசைன் செய்திருப்பது 4.7 டன் எடை கொண்டுள்ள செயற்கைக்கோள், அதாவது 4700 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோள். அப்போ நமக்கு வேறொரு நாட்டின் உதவி தேவைப்படுகிறது. யார்கிட்ட உதவி தேடலாம் என்று நம் விஞ்ஞானிகள் நினைத்து கொண்டிருந்த நேரம் எலான் மஸ்கிடம் உதவி தேடினார்கள். எலான் மஸ்க் தான் ஸ்பேஸ் எக்ஸ் என்ற நிறுவனத்தை வைத்து வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். சாதாரணமாக எலான் மஸ்க்கு முன்னாடி நாம் ராக்கெட்டெல்லாம் எப்படி பார்ப்போம்னா இந்த விவகாரத்தை ட்ரம்ப்பே சொல்லியிருக்கார். அமெரிக்க அதிபராக தேர்வாகி இருப்பவர் என்ன சொல்கிறாரு, எலான் மஸ்க்கு முன்னாடி எலான் மஸ்க்கு பின்னாடி. எலான் மஸ்க்கு முன்னாடி ராக்கெட் போகும், செயற்கைக்கோளை நிலைநிறுத்தும், அவ்வளோதான். அங்கேருந்து கடலில் விழுந்து விடும் ராக்கெட் பூமிக்கு திரும்பாது. எலான் மஸ்க் வந்த பிறகு தான் ராக்கெட் எவ்வாறு ஏவுதளத்திலிருந்து புறப்பட்டதோ அதே போல பொம்மை மாதிரி சொல்வதை செய்யும் ரோபோட் மாதிரி செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி விட்டு அழகாக ஏவுதளத்தில் வந்து அமரக்கூடிய டெக்னாலஜியை கையில் வைத்திருப்பவர் எலான் மஸ்க். அவருக்கு ட்ரம்பிடம் நல்ல செல்வாக்கு இருக்கிறது. எலான் மஸ்க்கு கிட்ட அந்த டெக்னாலஜி இருக்குது. அதாவது 8.3 டன் கிலோ கொண்டுள்ள செயற்கைக்கோளை கூட அவரை கொண்டு போய் விண்ணில் நிறுத்திடுவாருங்க. அதனால் இந்தியா இஸ்ரோ அவரிடம் உதவியை தேடியது. 4.7 டன் கிலோ கொண்ட செயற்கைக்கோளை ஏவுவதற்கு வெற்றிகரமாக செய்து முடித்து விட்டார். அந்த காட்சியை பார்த்து விடுவோம். 3, 2, 1, ignition and lift off. Go Falcon, go GSAT 20. Range. GSAT N2 payload deploy confirmed. And there goes GSAT N2. You just heard that call out and you can see the satellite moving away from the second stage on your screen right now. இந்த செயற்கைக்கோளால் நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட பலன்கள் இருக்கிறது. இந்தியா முழுக்க இன்டர்நெட் வசதி செய்து தருவதற்கும், அதே போல் ஃப்ளைட்டில் அமர்ந்து பயணிக்கும் போது இன்டர்நெட் பயன்படுத்துவதற்கும் இந்த செயற்கைக்கோள் பயன்படக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. வெற்றிகரமாக எலான் மஸ்குடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அதை விண்ணில் செலுத்தியிருக்கிறார்கள். 36,000 கிலோமீட்டர் அது வானத்தில் பயணிப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த ராக்கெட்டுக்கு பெயர் எலான் மஸ்க் ஃபால்கன் 9 என்று வைத்திருக்கிறார். பல வெற்றி சாகசங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய இலக்கு என்ன என்று கேட்கப்பட்டது. அவர் என்ன சொல்கிறாரு, நிலவில் மனிதன் இறங்கி மீண்டும் நடக்க வேண்டும், மார்ஸ் கிரகத்திற்கு செவ்வாய் கிரகத்திற்கு ஆள் அனுப்ப வேண்டும், இங்கேருந்து அங்கே ராக்கெட் போகிறதுக்கு 6 மாதம் ஆகும், அங்கே அனுப்ப வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்கு என்கிறார். அரசாங்கத்திடமே இந்த ராக்கெட் அனுப்புறது, செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துவது, நிலவுக்கு போவது என்ற கட்டுப்பாடு இருந்தது. ஆனால் எலான் மஸ்க் பிரைவேட், அவர் தனியார், இதில் புரட்சி செய்து விட்டார் என்றே சொல்ல வேண்டும். அதனால் அவருக்கு ட்ரம்ப் கிட்ட ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குது. அவரும் ட்ரம்ப்பை ஆதரித்தார் தேர்தல் நேரத்தில். அதனால் அவரை அமைச்சராக்கி பார்க்க வேண்டும் என்று ட்ரம்ப்புக்கு தோன்றியது. இது குறித்த அறிவிப்பும் சர்வதேச ஊடகங்களில் வெளியானதை நாம் பார்த்தோம். இஸ்ரோ அவரோடு தொடர்பு வைத்து கொண்டு 4.7 டன் எடை கொண்ட செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி இருக்கிறது வெற்றிகரமாக. இப்பொழுது முக்கியமான பகுதிக்கு வருவோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மாணவர்களும், அல்லது மாணவர்கள் பார்க்கல பெற்றோர்கள் தான் பார்க்குறீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரர் எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸில் வேலை தரேன்னு சொல்கிறார். வேலை கிடைக்கணுமா, எந்த ரெக்கமெண்டேஷனும் வேண்டாம் உங்களுக்கு. நேராக ஸ்பேஸ் எக்ஸுடைய வெப்சைட்டுக்கு போங்க, SpaceX.com அப்படின்னு சொல்லி போங்க. அங்கே கரியர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும், வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து தகவலும் இருக்கும். நீங்கள் நேரடியாக அவர்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு தகுதியும் திறமையும் இருந்தால், இப்போது லான்ச் ஆன சேட்டலைட் அமெரிக்காவிலேருந்து ஃப்ளோரிடா மாநிலத்திலிருந்து லான்ச் ஆச்சு. நீங்களும் அந்த லான்ச்சில் பங்கு பெறக்கூடும். உங்களுக்கு SpaceX வேலை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த திறமை உங்களிடம் இருக்கிறதா? நீங்கள் தான் சொல்ல வேண்டும். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.